வேலே ஹவுஸ் அமெரிக்காலேயே மோஸ்ட் ஹாண்டட் ஹவுஸ் இதுதான். இந்த ஹவுஸில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்ல போகிறேன். தாமஸ் வேலே இவர் வந்து 1955ல் லேண்ட் வாங்குறாரு சாண்டியாகோ கலிஃபோர்னியாவில். 2 வருஷம் கழிச்சு 1957ல் ஒரு பிரிக் ஹவுஸ் 2 ஸ்டோரி பிரிக் ஹவுஸ் வந்து கட்டுறாரு. இங்கே இவரும் இவரோட ஒய்ஃப் ஆனாவும் வாழ்கிறாங்க. இது வெறும் ஹவுஸ் மட்டும் கிடையாது, ஒரு கோர்ட் ஹவுஸ் இருக்குது, கூடவே வந்து ஒரு கமர்ஷியல் தியேட்டர் இருக்குது. இவங்களுக்கு இங்கே வாழ ஆரம்பித்தோன்னே 3 பசங்க பிறக்கிறாங்க. பிரான்சிஸ், தாமஸ் ஜூனியர், ஆனா, இவங்க 3 பேர் பிறக்கிறாங்க. தாமஸ் ஜூனியர் வந்து 18 வயசு இருக்கும் போதே அந்த குழந்தை செத்துடுது ஒரு பாக்டீரியல் ஃபீவர்னால. அதுக்கப்புறம் அவரோட ஸ்டோர் வந்து ஒரு கடை வச்சிருக்காரு. கடை வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து அதை கொளுத்திடுறாங்க. சோகம் தாங்க முடியாமல் சான் பிரான்சிஸ்கோ போகிறாங்க. அங்கே போயிட்டு 3 பசங்க பிறக்கிறாங்க. ஜார்ஜ், ஏ, வயலட், லிலியன். அங்கே வாழும்போது எர்த்குவேக் வருது. எர்த்குவேக் வந்தோடனே வேறு வழியே இல்லாமல் திருப்பி வேலே ஹவுஸ் வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. 1885ல் வயலட் வந்து அவங்க ஹவுஸோட பின்னாடி பேக்யார்டில் அவங்கள ஆர்ட்டில் அவங்களே சுட்டுக்கிறாங்க. ஃபெயில்டு மேரேஜ்னால அவங்க அப்படி பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அப்பா வந்து தாமஸ் வேலையை வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க அவங்கள. அதுக்கப்புறம் 15 நிமிஷம் கழிச்சு அவங்க செத்துடுறாங்க. அதுக்கப்புறம் 68 இயர்ஸில் 3 பேர் அந்த வீட்டில் சாவறாங்க. ஆனா வந்து 1913, பிரான்சிஸ் வந்து 1914, லிலியன் வந்து 1953. இதுதான் இந்த வீட்டோட ஹிஸ்ட்ரி. இப்போ எந்தெந்த கோஸ்ட்லாம் இந்த வீட்டை வந்து ஆன் பண்ணிட்டு இருக்குன்றத சொல்கிறேன். குழந்தை அலற சத்தம் கேட்குதுன்றாங்க இந்த வீட்டில். ஏன்னா தாமஸ் ஜூனியர் வந்து 18 வயசு இருக்கும் போதே செத்ததுனால ஒரு குழந்தை அலற சத்தமாக ஒரு யங் உமனை பார்க்க முடியுதுன்றாங்க. அவங்க தான் வயலட்டுன்றாங்க. அந்த கமர்ஷியல் தியேட்டர் இருக்குல்ல, அதுலேருந்து மியூசிக் தானாக வருதுன்றாங்க. அதுக்கப்புறம் சைக்கிக்ஸ்லாம் வந்து இந்த பேய் இருக்குன்றதை உணர முடியுன்றாங்களே, அவங்க வந்து இந்த கோர்ட் ரூம் கூட ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. இது வந்து ஒரு அந்த கோர்ட் ரூமோட கார்னர் வந்து ஸ்பிரிச்சுவல் வார்டெக்ஸாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 30 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த வேலே ஹவுஸ்க்கு வெளியே வந்து யாரோ ஒரு பொண்ணு வந்து அழுதுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கால் வருது. போலீஸ் வந்து போகிறாரு. அங்கே என்ன நடந்துன்றது அவர் ரிட்டையர்மெண்ட் லெட்டரில் கான்ஃபிடென்ஷியலாக வந்து அங்கே அதில் தான் வந்து ரிவீல் பண்ணுறாரு. அவர் என்ன நடந்தது அதுக்கு முன்னாடி சொல்லவே இல்லை. அந்த வீட்டுக்கு போயிருக்காரு. பேக்யார்டில் வந்து ஒரு பொண்ணு அழுதுட்டு இருந்திருக்காங்க. இவங்க ஆல்ரைட்டுன்னு இவர் கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்து அவர் திரும்பி பார்த்து சிரிச்சிருக்காங்க. இவர் உடனே டார்ச் லைட் அடிக்கும் போது அந்த பொண்ணு அப்படியே மறைஞ்சு போகிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு கோஸ்ட் கேட்டும் இந்த இடத்துல பார்க்க முடியுதா, ஒரு கோஸ்ட் டாகும் பார்க்க முடியுதா. ரெண்டுமே வந்து தாமஸும் ஆனாவும் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கோஸ்ட் வந்து தாமஸ் அண்ட் ஆனா, அவங்க 2 பேரையும் வந்து பார்க்க முடியுது. தாமஸ் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு மூஞ்சில் வந்து புகை விடுவாரா. ஆனா வந்து க்ரீன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டீ குடிப்பாங்க. ஒரு டூர் கைடு வந்து அலாரம் கோட் செட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் காதில் நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. உடனே அவர் வந்து பயந்து ஓடிடுறாரு. போலீஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு, க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸில் ஒரு உமன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து பேக்கப் வரதுக்கு முன்னாடியே அந்த உமன் வந்து மறைஞ்சு போயிடுறாங்க. இதில் மோஸ்ட் ஃபியர்டு கோஸ்ட் வந்து யாங்கி ஜிம். இந்த இடத்துல தான் இவரை வந்து தூக்கு போட்டிருக்காங்க. அவர் வந்து ஒரு போட்டை வந்து திருட ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனால் திருட முடியல. அப்புறம் வந்து அவர் வந்து 1952ல் இந்த இடத்துல தான் வந்து தூக்கு போடுறாங்க, இந்த வீடை வந்து கட்டுறதுக்கு முன்னாடி. இது வந்து தாமஸ்க்கு தெரியும், அவர் அங்கே தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் தெரிஞ்சே வந்து அவர் இந்த இடத்துல வீடு கட்டுறாரு. அதுக்கப்புறம் வீடு கட்டிட்டு போகும்போது தாமஸுக்கும் ஆனாக்கும் வந்து ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டிருக்கு. யாங்கி ஜிம்மோட கோஸ்ட் வந்து இந்த பிளேஸ் ஆன் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே நம்பினாங்க. அதுக்கப்புறமா இந்த பிளேஸ் வந்து கர்ஸ்டு பிளேஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. இதை இன்வெஸ்டிகேட் பண்ண யூடியூபர் காதில் வந்து ஏதோ ஒன்று பேசியிருக்கு. அதை உடனே பயந்துருக்காரு. அது கேமராலேயே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கதை அவ்வளோதான். இந்த வீட்டில் ஏன் இப்படிலாம் நடக்குது? அது அன்எக்ஸ்பிளைன்ட் பேரநார்மல்.